சென்னையில் ஆங்காங்கே கொட்டி கிடக்கும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பிளாஸ்டிக் ஒழிப்பு பெருகிக்கிட்டே வருது. மக்கள் வந்து போற இடம் கடைகள் எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. தண்ணி பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த டவுனில் தான் கொஞ்சம் பக்கம் வீடுங்க இருக்கிறது இல்லைங்களா, அந்த இடத்துல எல்லாம் அவங்களால வந்து அந்த சுத்தத்தை மெயின்டைன் பண்ண முடியாது. அப்பப்போ வந்து குப்பை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கே இப்போ வந்து கார்பரேஷன்ல ஒரு நாளைக்கு காலையில் மட்டும் வந்து குப்பை தட்டி எடுக்கிறாங்க. ஆனால் அதை வந்து 2 நேரம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பப்போ டிஸ்போஸ் ஆகிடும். ஏன்னா ஜனங்க நிறையா பெருக குப்பை சேரும். அப்போ நம்ம வந்து எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வேலை செய்கிறவங்களும் கார்பரேஷன், நம்மளும் கவர்மெண்ட்லேயும் கொஞ்சம் அதை பொறுப்பாக டிஸ்போஸ் பண்ணி அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும் அதை பண்ணணும். மக்களை பார்த்து மாறினாதான், மக்களை நம்ம மாற்றணுன்றது ரொம்ப சிரமம் தான். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம மக்கள் அப்படியே தான் இது வரைக்கும் வளர்ந்துட்டாங்க. அவங்கள மாற்றணுன்னா கொஞ்சம் சிரமம் தான். எவ்வளோ தான் அரசாங்கமும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்குது. மக்கிற குப்பையிலேருந்து மக்காத குப்பையிலேருந்து தனித்தனியாக பிரித்து போடுன்ட்டு எங்கே பார்த்தாலும் தனித்தனியாக தான் வச்சுருக்காங்க. அதுக்கு மக்கள் தான் மாற்றம் வேணும். எல்லாருமே கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து எல்லா இடத்துலையுமே டஸ்ட்பின் எல்லாம் வச்சுருக்காங்க. எது சாப்பிட்டாலும் ஒரு ஸ்நாக்ஸ் கவரோ இல்லை ஒரு தண்ணி பாட்டிலோ எதுவாக இருந்தாலும் குடிச்சிங்கன்னா இப்போ இருக்க பசங்க எல்லாருமே திமிரா விசிறி அடிச்சுட்டு போகிறாங்க, அங்கங்கே போட்டுடுறாங்க. இது வந்து பெருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டமாக தானே இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனும் கூட அந்த வேலை தான் பண்ணுறாங்க, துப்புரவு பணியாளர் வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எல்லாருமே எது சாப்பிட்டாலும் அங்கங்கே டஸ்ட்பின் இருக்குது. டஸ்ட்பினில் போய் அவுட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அந்த பிளாஸ்டிக்கு எல்லாம் தனியாக நாமளே ஒவ்வொரு கவர் போட்டு போடலாம். ஒவ்வொருத்தரும் மகர குப்பை, மக்காத குப்பை. மகர குப்பை நமக்கே தெரியும், டெய்லி பூ வாங்குகிறோம், அது வாங்குகிறோம், இது வாங்குகிறோம். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா தனியாகவே நம்ம ஒரு கவர் 100 கவர் போட்டு அப்படியே தனியாக ஒரு பேக் பண்ணி தனியாக வச்சிடலாம். அது அவங்களுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் காய்கறி வேஸ்ட் இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே மக்க வச்சுப்பாங்க. அந்த மாதிரி நம்மக்கிட்டேயும் ஒரு பொறுப்பு இருக்குது, கவர்மெண்ட்டுக்கிட்டேயும் ஒரு பொறுப்பு இருக்குது. இது போல் வெளிநாட்டை பார்த்து நம்ம எல்லாம் ஏங்குறோம். ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற அந்த பொறுப்புணர்வு நம்மக்கிட்ட இல்லை. அதனால் 2 பேர்கிட்டையும் இருக்குது, இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது தூய்மையாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இதில் அக்கறை இருக்கணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனி மனிதன் அக்கறை இல்லாமல் என்னதான் அரசாங்கம் நடத்தினாலோ மற்றவங்க பேசினாலோ இது தூய்மை ஆகாது. போகிறோம், பாதையில் போகிறோம், ஒரு யூஸ் அண்ட் த்ரோ 2 வாங்குகிறோம், தண்ணி குடியாக வாங்குகிறோம், அப்படியே போட்டு போயிடுவான். அவனுக்கே எடுத்துன்னு போய் எங்கே ஸ்பிட் ஒன்று இருக்குது, எந்த இடத்துல போடணும் என்ற ஒரு உணர்வு அந்த மனுஷனுக்கு வரணும். அங்கே போய் போட்டு போகணும். அப்படி போட்டு போகும்போது நடுவில் போகும்போது நிறைய பேப்பர்லாம் இருக்கும், குப்பைங்க அதெல்லாம் இருக்கும், அவன் எடுக்கணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதை போய் இல்லை நம்ம ஊர், நம்ம தெரு, நம்ம நாடு அது தூய்மையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் போய் அதை பொறுக்கி எடுத்துன்னு போயிட்டு போடும்போது அவன் பொறுக்கும்போது பின்னால் இருக்கிற 10 பேர் பப்ளிக் பார்ப்பான், எல்லாம் பண்ணுறாரு. நம்மளும் அது மாதிரி